ஆவாரை குடிச்சாங்க. பெரும்பாலான வயக்காட்டில் இருக்கக்கூடிய கலநிலங்கள்ல, வறண்ட நிலங்கள்ல, கரிசல் பூமியில மஞ்சள் கலர்ல கொத்து கொத்தா பூத்து நிற்கும். அந்த கரிசலாங்கண்ணி, அந்த ஆவாரம் பூ உடலுக்கு அவ்வளவு சிறப்பானது. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும். ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதுடருக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவார கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா காவிரி நீர் காவிரி நீர்ங்கிறது என்னது? இனிப்பு நீர். யூரின்ல சக்கரை கலந்து போச்சு அப்படின்னா அது இனிப்பா இருக்கும். கடல் நீர் எப்படி இருக்கும்? உப்பா இருக்கும். யூரின்ல நிறைய புரதம் கலந்து போச்சுன்னா அது ரொம்ப கூடுதல் உப்பு தனியா இருக்கும். அது ரெண்டுக்கும் நல்லது ஆவாரை கஷாயம் என்று அன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், மருத்துவ பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி ஆவாரை எப்படி கேட்கறாங்க. நாம குடிக்கிறது இல்லை. நம்ம தொலைக்காட்சியில இதில் அதிமதுரம் சேர்ந்தது, இதில் அமுக்கரா சேர்ந்ததுன்னு 3 versus டீ ஒரு விளம்பரம் பண்றான். அதை மட்டும் போய் வாங்கி. ஆனா நம்ம விவசாயி வச்சிருக்கிற கரிசலாங்கண்ணியவோ ஆவாரையோ ஒரு டீயா போட்டு குடிக்கிறதுக்கு மனம் ஒப்பல. நண்பர்களே, கருணாவுக்கு நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் மட்டும்தான் அவை உள்ள வந்து சேட்டை பண்ணாம இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்ம உணவுல இது மாதிரி காலையில ஒரு கரிசலாங்கண்ணி டீயோ ஒரு ஆவாரை கஷாயம் அரிசி கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம், உளுந்து பயன்படுத்தலாம். நம்ம சிறுதானியங்களையும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளணும். சிறுதானியங்கள்ல பார்த்தீங்கன்னா திணை அரிசி சேர்த்து கொள்ளலாம், வரகரிசி சேர்த்து கொள்ளலாம், கம்பு எடுத்துக்கொள்ளலாம், சிறு சோளம்ங்கிற வெண்சோளம் சேர்த்து கொள்ளலாம், குதிரவாளி அரிசி சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் அதனுடைய ஈரத்தன்மை போற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி செஞ்சு கொள்ளணும். பொதுவாக இந்த சத்து மாவு கஞ்சிகள் எல்லாமே புரதச்சத்து நிறைய இருக்கிறதுனால சில குழந்தைகளுக்கு அஜீரணம் உண்டாகலாம், வாயு ரொம்ப இருக்கும். அப்போ அந்த வாயு போறதுக்கு கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்கணும், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து பண்ணும் பொழுது அந்த கஞ்சி வந்து ரொம்ப ஒரு சத்தான கஞ்சியாகவும் இருக்கும், வேகமா அப்சார்ப் ஆகும், அதே சமயத்துல அஜீரணம் உண்டாகாது, வாயு உண்டாகாது. இப்படி நம்ம தேம்பல், அலர்ஜி இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் தாங்க இந்த குப்பைமேனி. இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து குப்பைமேனி சோப் செய்யறோம். இதில் இருக்கக்கூடிய சாரை நல்லா நம்ம வந்து ஆயிலை இன்ஃபியூஸ் பண்ணி இதில் எந்த விதமான சோப் பேசஸுமே நம்ம யூஸ் பண்ணல, கம்ப்ளீட்லி கோல்டு ப்ரெஸ் மெத்தட்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ஸ்கின் இஷ்யூக்கு